எல்லோருக்கும் மாலை வணக்கம் சார். நேற்று கொடுத்த லெவல் இன்னைக்கு மார்க்கெட்டில் எப்படி ஒரு கட்சி சின்ன அப்டேஷன் சார். மார்க்கெட் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுமே என்னோட 2 லெவலுமே ஒர்க் ஆகலை சார். இன்னத்தோட மார்க்கெட்டு ஒரு மாதிரியாக தான் போயிருக்கு. அது என்னங்க ஒரு சின்ன அப்டேஷன் சொல்கிற பாருங்க. நிஃப்டி வந்து 25,910 பிரேக் பண்ண அப்சைட்னு சொல்லியிருந்தேன். 25,571 பிரேக் பண்ண டவுன் சைடு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனது 25,897. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் 25,990.80 வரைக்கும் போயிட்டு லோ பார்த்தீங்கன்னா 25,603.30 வரைக்கும் போயிடுச்சு. அப்போ 2 சைடுமே இன்னைக்கு வந்து ஒர்க் ஆகலை. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி நேற்றே சொல்லியிருந்தேன் சார். நான் இன்னைக்கு ட்ரேட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகுது, எக்ஸ்பைரி ஆகிறதுனால ஒரு மாதிரியாக தான் சார் போயிருக்கு. இதை நான் சொல்ல வேண்டியது நீங்களே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான். 59,704 பிரேக் பண்ண ஹைன்னு சொல்லியிருந்தேன். 59,28 பிரேக் பண்ண லோன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டு ஓப்பன் ஆனது 59,767 ஹையில அதிலேயே போயிட்டு சார் நின்றுடுச்சு. அதனால வந்து நம்ம வந்து 704க்கு மேலே ஹைன்னு நம்ம வந்து இதில் ட்ரேடு பண்ண முடியாது. இது உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி சார். சென்செக்ஸ் அதே மாதிரி தான். 84,275 பிரேக் பண்ண ஹைஸ் அப்சைடு சொல்லியிருந்தேன். 83,170 பிரேக் பண்ண டவுன் சைடு சொல்லியிருந்தேன். 2 சைடுமே பிரேக் ஆக வாய்ப்பு இல்லை. மார்க்கெட் ஓப்பன் ஆனது 84,079.32. ஹை பார்த்தீங்கன்னா 84,258.03. அப்போ நம்ம ஹையும் பிரேக் பண்ணலாம். 83,262.79 லோ. நம்மளோட லோ பார்த்தீங்கன்னா 83,170 பிரேக் பண்ண டவுன் சைட் சொல்லி தான், அதுவும் பிரேக் பண்ணுற சான்ஸ் இல்லை. அப்போ வந்து மார்க்கெட்டில் என்னோட லெவல்ஸ் இன்னைக்கு எதுவுமே ஒர்க் ஆகலை சார். இதுதான் இன்னத்தோட பொசிஷனு. நாளைக்கோட லெவல் சார். நீங்க சேனல் இதை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு நான் போடுற கண்டென்ட் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுது, உங்களுக்கு ஓகேனா ஒரு லைக் கொடுங்க. நிப்டி வந்து 25,890 பிரேக் பண்ண அப் சைடு, 25,590 பிரேக் பண்ண டவுன் சைடு. நிப்டி இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல க்ளோஸ் ஆனது 25,732.30. பேங்க் நிப்டி பொறுத்த வரைக்கும் 59,800 பிரேக் பண்ணா அப் சைடு, 59,330 பிரேக் பண்ண டவுன் சைடு. பேங்க் நிப்டி வந்து க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 59,578.80. இதே மாதிரி சார் சென்செக்ஸ் 84,170 பிரேக் பண்ண அப் சைடு, 83,170 பிரேக் பண்ண டவுன் சைடு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 83,627.69. நாளைக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் சார். பட் நாளைக்கு மார்க்கெட் நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்க வாட்ச் பண்ணுங்க. மார்க்கெட்ல மார்னிங் ஓப்பன் ஆனமே ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஒரு ½ மினிமம் ரன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்க லெவல்ஸ் பார்த்துட்டு உங்களை ஓனா அனலைஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரேட் எடுங்க. மார்க்கெட் எங்கேயும் போயிடாது சார். மார்க்கெட் கண்டினியூ ரன் ஆகும். நம்ம கூட ரன் ஆகணும்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மார்க்கெட்டோட வேகத்துக்கு நம்ம போக முடியாது. நம்மளோட வேகத்துல போனோம்னா லாங் டைம் நிக்கலாம் சார். இது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்களும் போக போக தெரிஞ்சுக்குவீங்க. தெரியாதவங்களும் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க சார். நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.